ட்ரஸ்டி கிரேஸ் ஃபவுண்டேஷன். போதை பழக்கம், குடிப்பழக்கம் உட்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு மையம் மட்டும் போதாது. நம்மளோட வருங்கால சங்கதிகளை எப்படி காப்பாற்றுவது என்பது யோசிச்சும் போது ஃபர்ஸ்ட் எங்கள் மைண்டுக்கு வந்தது ப்ரிவென்டிவ் கேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எப்படி ஜென்ரல் ஹெல்த்துக்கு ப்ரிவென்டிவ் கேர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ சென்ட்ரல் ஸ்டேஜில் இருக்குதோ, அதே போல் போதை பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் உருவாக்குவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மட்டும் இன்னாஃப் கிடையாது, பட் ப்ரிவென்டிவ் கேர்லையும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி தான் ஃபேஸ் 1ல் கிரேஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம். 25 நாட்களில் 250 என்ட்ரிஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்தது. அதில் டாப் 25 மூவிஸ் செலக்ட் பண்ணோம். அடுத்த ஃபேஸ் 2ல் இந்த மூவிஸை ஒரு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸில் எடுத்துகிட்டு போகணுன்றதை யோசித்தோம். அதை பற்றி நாங்கள் யோசித்து ஒரு மொபைல் வெஹிக்கிளில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சும் போது நாங்கள் சாரை மீட் பண்ணோம். சொன்னோம், இந்த மாதிரி சார் நான் உங்கள் ஃபவுண்டேஷன் நடத்துகிறோம், இது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு ப்ரிவென்டிவ் கேர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தணுன்றதை சொன்ன உடனே சார் சொன்ன ஒரே வார்த்தை, எப்படி இதை வந்து இன்னும் நல்லா பண்ணலாமா, அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், பிகாஸ் இட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர் அப்படின்னு சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கூடியிருக்கிறது. இந்த ப்ரிவென்டிவ் கேர் கேம்பெயின்காக சாரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ட் சாரும் வந்து வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் ஆன் திஸ் காஸ் அண்ட் வி ஹவ் கம் ஹியர் டு ஸ்டார்ட் தி அவேர்னஸ் கேம்பெயின் அக்ராஸ் தமிழ்நாடு. நீங்கள் தாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. நானே ஒரு காலத்தில் செயின் ஸ்மோக்கராக இருந்தேன். என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஸ்கூல் அட்வைஸ் கேட்டுட்டு வந்து என் கூட உட்காந்து ஒரு 20 நிமிஷம் பேசினான் 3வது படிக்கும்போது. அப்பா நீ இருப்ப, நான் இருக்கேன், இந்த சிகரெட் கண்டினியூ பண்ணால் நீங்கள் இல்லாத நான் எப்படி இருப்பேன்னு யோசிங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே நாளில் விட வச்சான். அந்த ஸ்கூலுக்கு தான் எப்போவுமே நான் நன்றி கடனோடு இருப்பேன். இவங்க சொல்லும்போதும் இந்த விஷயத்த கீழிருந்து குழந்தைகிட்டேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு காலத்தில் ஒளிஞ்சு மறைஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிறத நம்மளே பார்த்துருப்போம். இப்போ எனக்கு 50 வயசாகுது. ஒரு 30 வருஷம் முன்னாடி குடிக்கிறத பார்க்குறதே ஒரு ரேராக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து காமனாக ஜென்ரலாக அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு நம்ம கண்ணு முன்னாடி மாறிட்டுருக்கு. ஸோ இதை கீழிருந்து தான் மாற்ற முடியும். குழந்தைகிட்டேருந்து மாற்றினா பெட்டராக இருக்கும். இப்போ சிகரெட்டுக்கெல்லாம் பயங்கர அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சிகரெட் குடிக்கிறது முதல்ல ஒரு மாதிரி ஸ்டைலாக இருந்தது, இப்போ அது பயங்கர டேஞ்சர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சு நிறைய பேர் விட்டுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் சர்வே ரிப்போர்ட்லலாம் முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ சிகரெட் குடிக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ எப்படியாவது இதை பள்ளி பிள்ளைங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பெருசாகும்போது அது வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் மாறும். இப்போ இருக்கிறவங்கள மாற்றுறது முயற்சி பண்ணுறோம். பட்டு அடுத்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் நம்மளோட குழந்தைங்க ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி தான் இது. ஆக்சுவலாக எங்கிட்ட சிஎஸ்ஆர் பட்ஜெட் முடிச்சிட்டோம், ஸ்கூலு கட்டிட்டோம். இந்த வீல்ஸ் ஆஃப் ஹோப்புன்னு உடல் ஊனமுற்றவர்கள்லாம் 1 லட்ச ரூபா ஒரு வெஹிக்கிள்னு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம். பட் மேடம் வந்து கேட்கும்போது இது ரொம்ப புது முயற்சி, யாரும் பண்ணல. நம்ம எல்லாமே இந்த சமூகத்தில் இருந்தால் எடுக்கிறோம், திருப்பி சமூகத்துக்கு கொடுக்குறது தான் பெட்டர். அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம குழந்தை குட்டியிலேருந்து எல்லாரையும் மாற்றுறதுக்கு நம்ம ஒரு சின்ன பாலமாக இருக்க விரும்புகிறோம்.